எல்னினோ அண்ட் லானினா அது ரெண்டுமே கிளைமேட் ஃபினாமினன்ஸ். இந்த எல்னினோ லானினா அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட். எல்னினோ வந்தால் உலகம் முழுக்க கொஞ்சம் வார்மாக இருக்கும், லானினா இருந்தால் உலகம் முழுக்க கொஞ்சம் கூலராக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுமே வந்து கிளைமேட் ஃபினாமினன்ஸ். இது எதனால் உருவாகுது அப்படின்னா பசிபிக் ஓஷன் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் ஒரு 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் கூடனா எல்னினோ வரும், குறைஞ்சா வந்து லானினா வரும். இப்போ வரப்போகிறது எல்னினோ. எல்னினோ வந்து இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையா அப்படின்னா வந்திருக்கு, அடிக்கடி வரும். 2லேருந்து 7 வருஷத்துக்கு ஒரு டைம் பூமி முழுக்க வரும். ஸோ இந்த டைம் வரப்போகிற எல்னினோவை பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறாங்க, யூஎன்லேருந்து உலகத்துலேருந்து எல்லாரும் ஏன் இந்த எல்னினோ இவ்வளோ ஊர்ந்து கவனிக்கிறாங்க, இதை பற்றி நம்ம ஒரு சீரியஸே போடுற அளவுக்கு இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னா இதோட இம்பாக்ட் வந்து பெரிய லெவலில் இருக்குது. 2லேருந்து 7 வருஷத்துக்கு ஒரு டைம் வருங்கிறீங்க, அப்புறம் ஏன் இதை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க, ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் எல்னினோ வர்றதுக்கு முன்னாடி பசிபிக் ஓஷனில் டெம்பரேச்சர் கூடும். ஒரு டிகிரி செல்சியஸ் கூடும், இல்லை 2 டிகிரி செல்சியஸ் கூடும். ஆனால் இந்த முறை சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் பசிபிக் ஓஷன் வந்து கிட்டத்தட்ட 3 டிகிரி செல்சியஸ் கூட போகுது. 3 டிகிரி செல்சியஸ்க்கு இவ்வளோ இம்பாக்ட் அப்படின்னா பசிபிக் ஓஷன் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஓஷன், நம்பர் 1 பிக்கஸ்ட் ஓஷன்ஸ். அதுக்கப்புறம் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இந்தியன் ஓஷன், நம்ம இந்தியன் ஓஷனே வருது. இந்த லெவலுக்கான எல்னினோ இதுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1897, கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்போ வந்தப்போ பல நாடுகளில் வறட்சி நிலவுனுச்சு, சில நாடுகள் வந்து பயங்கரமாக மழை வந்துச்சு. ஒரு சைடு வறட்சி, ஒரு சைடு வெள்ளம் இப்படி இருந்தது. இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு, மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. அப்போ கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க இறந்தாங்க. அதே மாதிரி எல்னினோ இப்போ வருது. இப்போ வர்றது இந்த நேச்சராக வர்றது கிடையாது. எதனால் வருதுன்னா நம்ம செஞ்ச தவறுகள்னால வருது. இது எல்லாமே ஓவர் டைம் பீரியடில் நம்ம செய்ய போகிற இந்த பூமிக்கு செய்ய போகிற நல் விஷயங்களால இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். நன்றி.